ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் க்ளீனிங்கும் ஃபிஷ் எப்படி வறுக்கிறது அப்படின்றது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிஷ்ஷு வாங்கினோடனே நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்க இல்லை நாளான்னைக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா உரசி அதை க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கலாம். ஒரு விதம் ஃப்ரீசரில் வைக்கலாம், பாக்ஸில் போட்டு. அப்படி இல்லை அப்படின்னா டக்குன்னு எடுத்து செய்யறதுக்காக ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, லெமன் கொஞ்சம், ஒரு ஆஃப் மூடி லெமன், அப்படி இல்லை அப்படின்னா புளி கரைசல் கொஞ்சம் போட்டு அதை நல்லா ஊற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வந்து பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கலாம். இது வந்து ஒரு 2 நாள் கழிச்சோ இல்லை நாளைக்கோ செய்யறதுக்காக இருக்கிற ப்ராசஸ் இது. நீங்கள் அன்றைக்கே செய்ய போகிறீங்கன்னா இதெல்லாம் தேவை கிடையாது. முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, கல் உப்பு போட்டு நல்லா ஃபிஷ்ஷை வந்து அந்த செதில்லாம் இல்லாத மாதிரி அந்த பெறால்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வயிற்று பகுதியில் அந்த குடல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எதுவும் இருக்கக்கூடாது. அதில் க்ளீனாக கழுவலை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை தட்டும். அதனால் க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு உரசணும் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், அதில் எதனா 1-2 சுத்தமாக இல்லைன்னா அது க்ளீனாகிடும். 1. 2வது மீனும் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும். அதனால் அது கல்லுப்பு போட்டு உரசின பிறகு ஒரு 5-6 வாஷ் கொடுத்து நல்லா கழுவணும். நான் மஞ்சள் பொடியும் போட்டுப்பேன். மஞ்சள் பொடியும் போட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஹைஜீனாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்து என்ன செய்யுங்க, தண்ணியெல்லாம் இருத்துட்டு இது வந்து ஃபிஷ் வந்து க்ளீனிங் முடிஞ்ச பிறகு அதை எடுத்து தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் போட்டுக்குங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடியாக இருக்குது. ரொம்ப வந்து டைம் இல்லை அப்படின்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. அது கூடயே வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. பிரியாணி மசாலா நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கரம் மசாலா தான் பிரியாணி மசாலா. அதில் போடுற பொருளுங்க போட்டு தான் இதையும் அரைக்கிறாங்க. அதனால் இது ஈஸியாக இருக்கும், அதனால் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அது கூடயே வந்து என்ன செய்யுங்க, ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, இதெல்லாம் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க. இந்த மாவெல்லாம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மசாலா வந்து ஃபிஷ்ஷில் ஒட்டாமல் இருக்கும். அதனால் என்ன செய்யுங்க, முட்டையினுடைய வெள்ளை அந்த இருக்குது இல்லைங்களா, அந்த எல்லோ இல்லை, முட்டையினுடைய வெள்ளை அமுல் மட்டும் எடுத்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க அந்த மசாலாவில். அப்போ அது வந்து ஒட்டும், சரிங்களா? அது ஒட்டும். அதை வறுக்கும் போதும் நல்லாயிருக்கும். இல்லை இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஈஸியாக உடனே செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க வெறும் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் லெமனும் போட்டு வறுத்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.